இந்த சம எப்படி சால்வ் பண்ணலான்னா முதல்ல இங்கே மேலே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது. இது தனியாக தான் சிங்கிளாக தான் இருக்குது, அதனால் இதை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் 3x + 4y, இதையும் பிரிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது 9 எப்படி மாற்றலாம், 3 ஸ்கொயர்னு மாற்றலாம், 16 எப்படி மாற்றலாம், 4 ஸ்கொயர்னு மாற்றலாம். ஸோ இப்போ இதை ரெண்டு என்ன செய்யலாம், இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ 3x ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். மைனஸ் இதை எப்படி மாற்றலாம், 4y ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஸோ இங்கிட்டு இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாமா, எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை 3x + 4y அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கா, அப்போ 2 × 20 - 40 என்ன வரணும், கீழே 3 வரணும். அப்போ என்ன வருங்க, 8×5 = 40. மேலே மைனஸ் இருந்தால் சின்ன நம்பருக்கு போடலாமா, அப்போ 8×5 - 40, 8ல் 5 போச்சுன்னா +3 கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல 2 இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் அடித்தா என்ன வரும், 4 வரும். மீதி இருக்கிறது என்ன வருது, இங்கே 4 மட்டும் தானே வருது. அப்போ x + 4 1, இந்த 2 இருக்கா, அடுத்தது 2x - 5 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாமா, இது a², இந்த இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா, அப்போ a - b அந்த ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. அடுத்து என்னது, கீழே என்னன்னு a + b, ஓகேங்களா. அப்போ a - b a + b ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். கீழே என்ன இருக்குது, x + 4 × 2x - 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, x + 4 இருக்குது. கீழே என்ன இருக்குது, 3x + 4y இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவு எதெல்லாம் அடிக்க முடியுமா, x + 4க்கு x + 4க்கு அடிச்சாச்சா, 3x + 4yக்கும் 3x + 4yக்கும் அடிச்சாச்சு. அப்போ மீதி என்ன ஆன்சர் இருக்குது, 3x - 4y டிவைட் பை 2x - 5, அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.